Please subscribe Sadhguru Sai Creations. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வீட்லேயும் பெரியவங்க இருப்பாங்க, சின்னவங்க இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா நரம்பு வலி. இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா 2-3 மொபைலை தூக்கி பேக்கெட்டில் வச்சுருக்காங்க. நான் இது நிறையா வாட்டி சொல்லிகிட்டே இருக்கேன். நம்மளோட ஹார்ட்டை நேராகவே எடுத்து மைக்ரோவனில் வச்ச மாதிரி இந்த நரம்பே சுருங்கி காஞ்சி போகும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த குழந்தை நரம்புகள் என்ன ஆகும்னா கருங்கி எப்போயோ சாம்பலாக இருக்கும். இப்படி தொட்டு பார்த்தா அந்த கறி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க சாஃப்டானது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்றைக்கி எல்லாத்துக்கும் இறுகி போயிருக்கு. ஸோ தசை நாரும் நரம்புகளும் ஒரு மனிதனுக்கு எந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த அளவுக்கு ஸோ பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே L4 L5 அதேமாதிரி கழுத்து C1 C2 அதேமாதிரி C7 இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் லாக் ஆகும்போது தான் அதில் இருக்க ஒரு தசை நார்கள் இருக்க நடக்க வாக்கிங் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக கைவீசி நடந்தவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெப்பாக மாறுவாங்க. அதாவது இப்படி ஃப்ரீயாக வச்சுருக்காதீங்க, நல்லா அப்படி அழுத்தும் பொழுது இந்த விரல் தான் சென்டர், இந்த ஸ்பெயின் அலைன்மெண்ட். இந்த மாதிரி இந்த முத்திரைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சில ஆயில்ஸ்லாம் போட்டாலே போதுமான விஷயம். ஹாப்பியாக பெயின் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒருத்தங்க வீட்லேயும் பெரியவங்க இருப்பாங்க, சின்னவங்க இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இருப்பாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா நரம்பு வலி. ஏன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா லேப்டாப் கையிலே உட்காந்து லேப்டாப் பண்ணும்போது மொபைல் கையிலே வச்சுருக்கும் போது பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய நாடி நரம்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா சிறுத்து போகுது. அந்த சார் சொல்லுவாங்க, அப்போல்லாம் எப்போ சிறுத்து போகுனா வேலை செய்யாமல் வெட்டி செய்யாமல் ஒரே இடத்துல உட்காந்து நரம்பு சிறுத்து போயிருந்தா போய் ஏதாவது கை கால் உழைக்க வேலை செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் அதே நிலைமை உருவாகிருக்கு. அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே உட்காந்துருக்காங்க, ஃபுல் மொபைல். இந்த ரேடியேஷனுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, நரம்பை சுருக்கி கொண்டே இருக்கும். இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா 2-3 மொபைலை தூக்கி பேக்கெட்டில் வச்சுருக்காங்க. நான் இது நிறையா வாட்டி சொல்லிகிட்டே இருக்கேன். நம்மளோட ஹார்ட்டை நேராகவே எடுத்து மைக்ரோவனில் வச்ச மாதிரி என்னாகும், ஆரம்பத்தில் அந்த இதான் நரம்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு ஃபிட் வருது பார்த்திங்களா. அப்போ தான் ஹார்ட் பிளாக். அப்போது பைபாஸ்னு ஒன்று பண்ணாங்க. அப்போ என்ன ஆட்டோ பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கனாக்கா என்ன நேராக சிபிஆர் கொடுக்கும்போது என்ன ஆகுனா அடுத்த வெயினுக்கு கம்பல் பண்ணி அவங்க ஹார்ட்டில் தப்பிச்சுவாங்க. இந்த நரம்பே சுருங்கி காஞ்சி போகும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த குழந்தை நரம்புகள் என்ன ஆகுனா கருங்கி எப்போயோ சாம்பலாக இருக்கும். ஸோ அதனால தான் 35 வயசில் இருந்தாலும் சரி 20 வயசுலேருந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சுனாக்கா சிபிஆர் கொடுத்தா வேலை செய்கிறது கிடையாது. இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா நரம்புகள். அடுத்து தசைலான்னு பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும். அப்படி தொட்டு பார்த்தா அந்த கறி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க சாஃப்டானது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்றைக்கி எல்லாத்துக்கும் இறுகி போயிருக்கு. இந்த தண்ணி சுரப்பி காணாமல் போயிடுது, அதேமாதிரி லூப்ரிகன் காணாமல் போயிடுது, இறுகிடுது ஃப்ரோஷன் ஷோல்டர். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சர்க்கரை வியாதினாலையும் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரோஷன் ஷோல்டர் வரும். அதேமாரி ஒரே இடத்துல உட்காந்து நம்ம ஒரே இதான் அமைப்பு, எடுக்கிறோம் லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், இந்த கை காலை தூக்கி உதறி வேலை செய்கிறதே கிடையாது. இந்த குழந்தைங்களுக்குலாம் அந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா பிடி பீரியட்னு இருக்கும், ரொம்ப அழகாக விளையாடுவாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் அவுட் மூளைக்கு திறன் கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப வீக்காக இருக்குது. இப்போ மூளையிலையும் நரம்புகள் இருக்கிறது. ஸோ நரம்பை பற்றி பார்க்குறோம். அடுத்து மசில். இந்த மசிலுக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய சக்தி ஓட்ட பாதை அது பார்த்திங்கன்னா அது டோட்டலாகவே டேமேஜ் ஆகுது. 5 எலமெண்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ தசை நாரும் நரம்புகளும் ஒரு மனிதனுக்கு எந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களோட வாழ்க்கையும் நல்ல ஒரு நீண்ட ஒரு லைஃப் இருக்கும், லாங் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாங் லைஃப்லேயும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும். ஏன் இன்றைக்கி ஒருத்தங்க வீட்டில் அவசியம் பெரியவங்க இருப்பாங்க. எல்லாத்துக்குமே இன்றைக்கி கழுத்து வலி இருக்கும். ஏன்னா மொபைல் எப்படி பார்த்து செர்விக்கல் ப்ராப்ளம். அதேமாதிரி வண்டி ஓட்டி குண்டும் குழியமாக ஓட்டுறோம் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய ஸ்பைன் அலைன்மெண்ட் மிஸ் ஆகுது, இடுப்பு மிஸ் ஆகிடுது. பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் நின்றுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுக்கும் பார்த்திங்கனாக்கா அவங்களுடைய போன் கிராவிட்டி சுத்தமாக காலி ஆகிடுது, கால்சியம் போயிடுது. குழந்தை கொடுக்குற தாய்மார்கள் அவங்க கொடுக்குற பால்லாம் அந்த காலத்தில் பால் கொடுப்பாங்க, கால்சியம் அவங்க போன்லேருந்துலாம் வெளில போகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, உளுந்தங்களி அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ குழந்தை பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நல்ல போன் இருக்கும். இப்போ அதுவும் பண்ணுறதில்ல, போஷாக்குங்களான குழந்தைக்கு ஃபீட் பண்ணி சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா போனோடைய அலைன்மெண்ட் மிஸ் ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே L4 L5 அதேமாதிரி கழுத்து C1 C2 அதேமாதிரி C7 இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் லாக் ஆகும்பொழுது தான் சீக்கிரமாகவே பார்த்திங்கனாக்கா முதுகு தண்டுவடம் வளைஞ்சிருது. இப்போ பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இந்த கழுத்துக்கிட்ட இருக்கிற ஹம்ப் பார்த்திங்கன்னா நல்ல பம்ப் மாதிரி நல்ல பால் மாதிரியே உப்பி இருக்கும். சின்னதாக ஆரம்பிக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா அவங்க தலை குனிஞ்சே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்துக்கு தலையில் ஆக்சிஜனே போக வைக்காது. ஸோ கால் இடுக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இருக்கிற ஒரு தசை நார்கள் இருக்க நடக்க வாக்கிங் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக கைவீசி நடந்தவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டெப்பாக மாறுவாங்க. இப்படி பல விஷயங்களில் தசை நார்களும் நரம்புகளும் பெயின்
அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட்டு இன்றைக்கி நிறைய பெயின் கில்லர் கம்பெனி வரதுக்கு காரணம் எதையாவது ஒன்று பெயின் கில்லர் போட்டுக்கணும் வலி. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான பெயின் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று ஆல்கஹால் எடுத்துக்கணும், இல்லாட்டினாக்கா பெயின் கில்லர் எடுத்துகிட்டு படுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைடு எஃபெக்ட்குள்ளே வரக்கூடியது தான். ஸோ அதனால தான் நம்மளுடைய வலி நிவாரணம், இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ முத்திரைகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பெயின் அப்படிங்கிற விஷயத்துக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம தண்டுவடம், அதுக்கான ஒரு முத்திரையை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்மளை 5 விரல் வச்சுக்கோங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா 2 தம்ப் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கை இப்படி வச்சுக்கிறீங்க, சிம்பிள். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த விரல் வச்சு அப்படியே கொண்டு போனீங்கன்னா இந்த முத்திரை சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் இருக்கும் டோட்டலாக. இதுதான் வந்து நாடி நரம்புகள் தசை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய இந்த முத்திரை. திருப்பி செஞ்சு காமிக்கிறேன். சிம்பிள். ஆள்காட்டி விரல், இந்த பஞ்சபூதம்னு சொன்ன இல்லையா, ஆள்காட்டி விரலை நீங்கள் இந்த மேடான பகுதியில் வைக்கிறீங்க, அப்படி வச்சுக்கிறீங்க. சொல்லுவாங்க இல்லையா, இந்த இந்த முத்திரை போடுவாங்க இல்லையா, வாயு முத்திரை போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாயுவை அடக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வாயு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாதத்துக்கு உள்ளது முக்கியமாக, அதை அடைக்கிறது. ஓகே, இதை வந்து ஒரு 1 மினிட் அப்படி வச்சுக்கோங்க. இந்த வாயு முத்திரையை வந்து அப்படி 1 மினிட் இல்லைன்னா ½ மினிட் வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு 25 எண்ணுங்களேன். 1 2 3 4 ஒரு 25 எண்ண பிறகு நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட் எனர்ஜி, அந்த ஹீட்டை கேஸ்கெல்லாம் நார்மல் பண்ணி வைக்கும். வாதம் பித்தம் கபத்தை வந்து பேலன்ஸ் பண்ணும் இந்த முத்திரை அழகாக. பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கலாக நீங்கள் இந்த கையை அப்படி வச்சுக்கோங்க, கோபுரம் மாதிரி. இப்போ பாருங்கள் அழகாக டவர் மாதிரி இருக்கா, அது அடுத்த கை அவ்வளோதான். ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ஒரு சின்ன ப்ரெஸ், சிம்பிள். டோட்டலாக இந்த ஷேப்க்கு வந்துடும். ரொம்ப ஈஸி. அப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு 1 மினிட் அப்படி அழுத்தி, எந்த அளவுக்கு உங்களால் அழுத்த முடியுமோ அழுத்துங்க. அதாவது இப்படி ஃப்ரீயாக வச்சுருக்காதீங்க, நல்லா அப்படி அழுத்தும் பொழுது இந்த விரல் தான் சென்டர், இந்த ஸ்பெயின் அலைன்மெண்ட், தசை நரம்பை வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அதை இப்படி கையை வச்சுக்கோங்க. இந்த விரல் மேலே இந்த இங்கே மட்டும் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ L4 L5 போன், அதேமாரி உங்களுக்கு நரம்புகள், இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப அவசியம். அதேமாரி ஒரு எண்ணெய், இந்த எண்ணெய் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் நான் சொல்லக்கூடிய ஃபார்முலா வந்து பார்த்திங்கனாக்கா மூங்கில் பூ, மூங்கில் புல்லுருவி, மூங்கிலோட பட்டை, மூங்கிலோட வேர், இதை மட்டும் அழகாக சின்னதாக இருக்கும் போது பிஞ்சாவே எடுப்பாங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா ஆயில், இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கடுகெண்ணெய், ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் கொரோபெட்டின் ஆயில்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிராஸ், ஒயிட் கிராஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஆயில் செமையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மசிலில் ஊடுருவி வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆயில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சிவப்பு தண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆதண்டைன்னு அப்படின்னு சொல்கிற மாதிரி சிவப்பு தண்டைன்னு ஒரு மூலிகை இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வரும்போது பார்த்திங்கனாக்கா இழந்த தசையை மீண்டும் சூப்பராக, அதாவது சும்மா இறுகி போயிருக்கு பார்த்திங்கன்னா, ஃப்ரோஷன் ஷோல்டர்லாம் தூக்கவே முடியாது கையெல்லாம். அதெல்லாம் அந்த ஷோல்டரில் போட்டு கரெக்டான ஒரு பாயிண்ட்ஸ், இந்த இடத்துல ஷோல்டரில் ஃப்ரோஷன் ஷோல்டர்லாம் இந்த ஆயிலை உள்ளே போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல பஞ்ச் பண்ணணும். ஸோ இதில் நிறைய ஆயில் கிடைக்காதுங்கிறதுனால நான் அந்த ஆயில் நானே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆயில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த ஆயில் வந்து சர்வம் அப்படின்னு பேர். பார்த்திங்கனாக்கா இந்த சர்வம்னா அனைத்தும், மூட்டு வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, தசை வலி, இரத்தக்கட்டு, சுளுக்கு, பின்முதுகு வலி, நரம்பு வலி, ஸோ அதுமாரி பெயின் எதுவாக இருந்தாலும் சரியாகும். இது என்ன ஃபார்முலாவில் செஞ்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த காலத்தில் அரசர்கள்லாம் படை வீரர்கள்லாம் சண்டை போடுவாங்க. வறுமை தட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் வறுமை பயங்கரமாக இருப்பாங்க. நிலனாக்கா டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, வறுமத்தை தட்டி விட்டு போயிடுவாங்க. கழுத்தை சுளுக்கிக்கும், இல்லை நரம்பு சம்பந்தங்கள் அடி வாங்கிடும், இல்லைனா தசை திரிகிடும். ஸோ அந்தமாரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா நேராக ஒரு காயம் பட்டுச்சுன்னா ஆயில் ஏதோ போட்டு சரி பண்ணிவிடுவாங்க, ஆற்றிடுவாங்க. அந்த வறுமத்தட்டில் நரம்படி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம்னா ஒரு நரம்படி நாராயணன் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த காலத்தில் எல்லாம் ரொம்ப நோக்கு வருமத்துலலாம் அடிச்சிருவாங்க. டக்குன்னு நோக்கில் அப்படி பார்த்துட்டாங்கன்னா டக்குன்னு இங்கே அடித்து டோட்டல் மரமும் பார்த்திங்கன்னா இழுத்துக்கும் கையெல்லாம். ஸோ அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ரிவைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ஃபார்முலா பண்ணியிருக்காங்க. தான் மூங்கிலே செய்யக்கூடிய, மூங்கில் எந்தளவுக்கு வளையும் அந்தளவுக்கு ஃப்ரிக்ஷனும் ஃப்ளெக்சிபிலிட்டியும் கொடுக்கும். ஸோ மூங்கில் ஆயிலெலாம், ஸோ இதெல்லாம் சேர்த்து செஞ்சது தான் ஆயில். சில ஆயிலெலாம் குட்டி ஆலிவ் ஆயில், உங்களுக்கு கடுகு எண்ணெய்லாம் உங்களுக்கு நார்மலாக கிடைக்கிறது தான். அதுக்கப்புறம் அந்த சிவப்பு தண்டையெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கிறதுல. ரெண்டாவது ரொம்ப இந்த பாறையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாசி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி சிவப்பு பச்சை கலர் பாசி இல்லாமல் சிவப்பு பாசி மாதிரி போத்துருக்கும். அதை எடுத்து ரிஷிகேஷில் தான் அதிகமாக கிடைக்கிது. ஸோ அதெல்லாம் எடுத்து பதப்பட்டி சில பேர் சொன்னாங்க, இதெல்லாம் எங்கே நான் போய் வாங்க முடியும்னு சொன்னதுனால தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இன்றைக்கி வலியால் அவசியப்படுறவங்க தான் ஜாஸ்தி. இடுப்பு வலியிலேருந்து முதுகு தண்டத்துலேருந்து இதெல்லாம் போட்டு மசாஜே பண்ண தேவையில்லை. மசாஜ் பண்ணுறவங்க இதில் யூஸ் பண்ணலாம். எங்களுக்கு ஆர்த்தோ ப்ராப்ளம் இருக்கவங்க தரமெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு லைட்டாக அப்படி தண்டுவடத்துலேருந்து கழுத்துலேருந்து எங்கெங்கே பெயின் இருக்கோ சும்மா அப்ளை பண்ணாலே போதும், நம்மளோட ஸ்கின்னில் ஊடுருவி நல்ல வேலை செய்யும். ஸோ அதனால தான் இது வந்து சர்வம்னா அனைத்தையும் சரி செய்யும் பெயின் ஆயில். ஸோ இதை போட்டிருக்கேன். உங்களுக்கு கீழே உள்ள நம்பருக்கு உங்களுக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி இந்த பிட்வீன் கேப்பில் இந்த முத்திரை நான் சொன்ன பார்த்திங்கன்னா, இந்த முத்திரையும் சேர்த்து போடும் பொழுது என்ன ஆகுனா டபுள் பர்பஸ் உங்களுக்கு கிடைக்கும். இது பண்ணும்போது கழுத்து வளைஞ்சிருக்கு,
இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் பல்ஜி இருக்குது, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்லொகேஷன் இருக்குது, சியாட்டிக்கா நரம்பு லாக் ஆகிருக்கு, அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் நான் நிறையா சொல்லியிருக்கேன் இந்த இதுக்கு. அதுக்கு இதை மெயின் இந்த முத்ரா பண்ணிவிட்டு இந்த ஆயில் போட்டாலே போதுமான விஷயம். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி பெயின் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது வந்து நிறைய பெயின் கில்லர் வந்து சைடு எஃபெக்ட், கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரியெல்லாம் கொண்டு போயிடுது. ஸோ அதனால தான் நம்ம அந்த காலத்தில் செஞ்ச ஃபார்முலாவை எடுத்து நான் வந்து இந்த என்னென்ன இருக்குன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் கிடச்சிச்சின்னா நீங்களே கூட செஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வந்து இந்த தண்டையெல்லாம் கிடைக்கிறதில்ல, மூங்கில் போய் அந்த அளவுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் ஃப்ளாப் பண்ண முடியலன்னு சொன்னதுனால தான் இதை வந்து நான் வந்து உங்களை ஆயிலாகவே உங்களுக்கு நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ சிம்பிளாகவே இது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸி. இதை யூஸ் பண்ணவங்களோட ரிசல்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுற உங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இந்த ஆயில் நிறைய ஒருத்தவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா வயசானவங்க இருப்பாங்க, நான் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இருப்பாங்க, இவங்களாம் கண்டிப்பாக ஒருத்தவங்க வீட்டில் அவசியம் இருக்க வேண்டிய ஒரு ஆயில் தான் இந்த ஆயில். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த முத்திரைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சில ஆயில்ஸ்லாம் போட்டாலே போதுமான விஷயம். ஹாப்பியாக பெயின் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் எல்லா ஒர்க்கும் மொபைலில் தான் இருக்குது, லேப்டாப்பில் இருக்குது. ஸோ ஷிஃப்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது, வெயிட். இந்த குழந்தைங்களாம் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ பொதுகளில் வந்து மூட்டை மாதிரி சுமந்துட்டு போகிறாங்க. அவங்களுக்குலாம் வந்தாங்கன்னா இந்த வீட்டில் வந்து ரிலாக்ஸாக நிற்க வச்சு அவங்க தோள்பட்டை அந்த முதுகுலாம் இப்பயே போட்டாலே போதுமான விஷயம். இந்த கூன் உழுவுறது, அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த எஸ் டைப்பில் வரக்கூடியது எல்லாமே அவங்களோட ஒன் டைமில் ஒன் சைடில் தூக்கிட்டு போவாங்க, விளையாண்டுட்டே போகிறதுனால ஒரு சின்ன சைஸில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இம்யூனிட்டி எல்லாமே இருக்கும். ஒரு ஸ்டேஜ் வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களெல்லாம் உட்கார வச்சு சும்மா ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு 1 hour கழித்து குளிக்க வச்சிங்கன்னா அவங்களுக்கும் சூப்பராக இருப்பாங்க. பெரியவங்க வீட்டில் இருப்பாங்க, அவங்களும் ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஸோ இந்த முத்திரையெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஆயிலெலாம் யூஸ் பண்ணோம்னாக்கா தி பெஸ்ட் பெயின் ரிலீஃப் ஆயில் இந்த சர்வம் ஆயில். வேணும்னாக்கா கீழே உள்ள நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடு வந்து சேரும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.